மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த மகர ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மகர ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தன முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மள காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவ தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மகர ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா, இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்க குலதெய்வத்த மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய மகர ராசி பலனுக்குள் நுழையலாமா? அன்பார்ந்த மகர ராசி நேர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயாஜாலத்தை பண்ண போகுதுன்னு சொன்னா அது நிச்சயமா மிகையாகாதுங்க. அதனால நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கும் வலிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில 7 கதவுகள் திறக்க போகுது. வெறும் சாதாரண 7 கதவுகள் கிடையாது. உங்களுடைய கண்ணீருக்கும் பிரார்த்தனைகளுக்கும் செவிசாய்த்து அந்த கடவுளே நேரில் வந்து உங்களுக்கு கொடுக்க போற 7 வரங்கள் தான் சொல்லணுங்க. இத்தனை காலமா உங்க ராசிக்குள் சனி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு பல பேர் பல விதமா சொல்லி உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டி நீங்க எவ்வளவு மன உளைச்சல் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தூக்கம் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை இப்படியே ஒரு இருட்டாவே போயிடுமோன்னு நீங்க விட்ட கண்ணீருக்கு இந்த நாட்கள் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. உங்க வாழ்க்கையில பிறக்க போற அந்த முதல் கதவு, முதல் வரம் என்ன தெரியுமா? அதுதான் உங்களுடைய மன நிம்மதி மற்றும் ஆரோக்கியம். கடந்த சில மாதங்களாவே உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, பல பரிசோதனைகள் எடுத்திருப்பீங்க. ஆனா டாக்டர் ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சோர்வு, ஒரு பயம், ஒரு பதற்றம் இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நிலைமையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க மனசுல இருந்த அந்த தேவையில்லாத பயம், குழப்பம் எல்லாமே பனி விலகுற மாதிரி விலக போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பும் உற்சாகமும் பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை பார்த்து என்னடா இவன் இப்படி ஆகிட்டா, இவனால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய தோற்றத்திலயும் சரி, செயல்லயும் சரி ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. இந்த முதல் வரம் உங்களுக்கு கிடைச்சாலே பாதி பிரச்சனை நீங்க ஜெயிச்ச மாதிரிதாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க மனசுல ரொம்ப வலிமையானவங்க. அந்த மனசு சோர்வடையும் போதுதான் நீங்க தோண்டு போறீங்க. இப்ப அந்த மனசுக்கு ஒரு பெரிய தெய்வீக சக்தி கிடைக்க போகுது. அடுத்தடுத்தா திறக்க போற 2வது கதவு, 2வது வரம் உங்களோட பொருளாதார தடைகள் நீங்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாக்குல இதுக்கான முழுமையான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய வருங்க. பிரச்சனையால நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. யாருக்காவது மனம் வந்து உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செஞ்சவங்க கூட ஈவரக்கம் இல்லாம திரும்பி இருப்பாங்க. கைக்கு வர வேண்டிய பணம் கடைசி நேரத்துல வராம போயிருக்கும். தொழில நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல சம்பள உயர்வு இல்லாம ஒரு விதமான விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப அந்த பண முடக்கத்துக்கான இந்த கதவு உடைக்கப்பட்டு செல்வத்துக்கான தங்க கதவு திறக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து பணம் வந்து சேரும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம், ஒரு கடன் அல்லது யாருக்காவது கொடுத்த பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி நடக்கும். ஏன்னா கடவுள் உங்க நேர்மையான உழைப்புக்கான கடனா கொடுக்க முடிவு பண்ணிட்டாருங்க. இந்த பண வரவு உங்களுடைய பல நாள் பலன்களை அடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். கடன் தொல்லையால யார் முகத்திலையும் முழிக்க முடியாம கூனி குறுகி நிக்கிற நீங்க இனிமே நெஞ்ச நிமிர்த்தி கம்பீரமா நடக்க போறீங்க. இந்த பண வரவு வரதுனால உங்க குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தானாகவே சரியாகிடும். பணம் இருந்தா எல்லாமே சரியாகிடுமான்னு நீங்க கேட்கலாம். ஆனா பணத்தால வந்த பல பிரச்சனைகள் கட்டாயம் சரியாகிடும் இல்லையா? கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள், மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிற தன்மை அதிகரிக்கும். உங்க பிள்ளைகளோட நியாயமான தேவைகளை உங்களால முழுமையா மன நிறைவோட நிறைவேற்ற முடியும். இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு அற்புதமான நிலையில இருக்குது. குறிப்பா உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு. இத்தனை நாள் உங்களை புடம்போட்ட தங்கமா மாத்துறதுக்காக கஷ்டத்தை கொடுத்தவர் இப்ப அதற்கான மிகப்பெரிய பரிசா அள்ளி கொடுக்க போறாருங்க. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் அவங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்துல பல மடங்கு உயரப்போகுது. 3வது கதவு, இது உங்களுடைய தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் வரம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. தொழில் செய்யற மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு நினைச்சு சொல்லலாம்.
இதுவரைக்கும் உங்க கடையிலயோ அல்லது வியாபாரத்திலயோ வருமானம் ரொம்ப மந்தமா இருந்திருக்கலாம். தொடர்ந்து நஷ்டத்த கூட சந்திச்சிருக்கலாம். ஆனா இனிமே உங்க தொழில்ல ஒரு அசுர வளர்ச்சி வரப்போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்கள தேடி வருவாங்க. உங்கள விட பெரிய நிலைமையில பிசினஸ் பண்றவங்க கூட உங்ககிட்ட கூட்டு சேர்ந்து வேலை செய்ய கேட்கிற அளவுக்கு உங்க தொழில் வளரும். ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல சம்பளத்துல ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். உங்கள கண்டுகொள்ளாத மேலதிகாரிகள் இப்ப உங்கள புரிஞ்சுக்குவாங்க. உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க போட்ட கடின உழைப்புக்கான முழு பலனும் இப்ப உங்க வாசல தேடி வரப்போகுது. இந்த தொழில் வளர்ச்சியால உங்க வாழ்க்கை தவம் அப்படியே ஒரு படி மேல போக போகுது. புதுசா சொந்தமா வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு இருந்தவங்க, அதுக்கான முதல் படிய இந்த நாட்கள்ல ரொம்ப தைரியமா எடுத்து வைப்பீங்க. உங்க கனவுகள் எல்லாமே வெறும் கனவா காத்துல போகாம நிஜத்துல நினைவாகிற நேரமா இது அமைஞ்சிருக்குது. நீங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அது பொன்னா மாறுற அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இருக்கு. அதனால இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. உங்களுக்கு நல்லது நடக்கும்போது உங்கள சுத்தி இருக்கிற சிலருக்கு கட்டாயம் பொறுக்காதுங்க. உங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமைப்படுற கூட்டமும், துரோகம் பண்ற கூட்டமும் உங்க கூடவே தான் உங்க சிரிப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால உங்களோட ரகசிய திட்டங்கள நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத யார்கிட்டயும் முன்கூட்டியே வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. எல்லாத்தையும் செயல்ல செஞ்சு காட்டுங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப அமைதியானவங்க. ஆனா காரியத்துல ரொம்ப கண்ணா இருப்பாங்க. அந்த குணத்த நீங்க இப்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். அடுத்தவங்க பேச்ச கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க உழைப்பையும் அந்த கடவுளையும் மட்டும் முழுசா நம்புங்க. 4வது கதவு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீண்டகால வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான வாரம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுல ஒரு நல்ல சாதகமான முடிவு கிடைக்கும். பல வருஷமா தீர்க்க முடியாம இழுத்தடிச்சிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் போகுது. நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா உங்க கைக்கு கிடைக்காம போயிடுமோ நீங்க பயந்துட்டு இருந்த சொத்து எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இதனால உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய சுமை குறைஞ்சு சுமூகமான சூழ்நிலை உருவாகும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில் இந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஒற்றுமை மாறப்படுங்க. ஒரு வீட்ல உறவுகளுக்குள்ள ஒற்றுமை இருந்தாலே அந்த வீட்ல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மகாலட்சுமியின் முழுமையான கடாட்சம் உங்க வீடு தேடி வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுது. அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது நல்லா யோசிச்சு நிதானமா பொறுமையா எடுங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட வேண்டாம். ஏன்னா மகர ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் உங்க வாழ்க்கையில அடுத்து திறக்க போற அந்த 5வது கதவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உங்க குடும்பத்துல நடக்க போற சுபகாரியங்களுக்கான ஒரு அற்புதமான வரம். உங்க வீட்ல ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடங்கல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். குறிப்பா திருமண வயசுல இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கோ, இல்ல உங்களுக்கோ வரன் தேடி தேடி சலிச்சு போயிருப்பீங்க. வர வர எல்லாம் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிருக்கும். இல்லாம சொந்தக்காரங்க மத்தியிலும், ஊர் மக்கள் மத்தியிலும் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்றுருப்பீங்க. ஆனா வாக்குல இந்த நிலைமை முற்றிலும் மாறப்போகுது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை துணை அமைய போகுது. அதே மாதிரி ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற தம்பதியினருக்கு அந்த கடவுளே மனமிறங்கி ஒரு அழகான குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு. உங்க வீடு முழுக்க மழலை சத்தம் கேட்க போகுது. உங்க வீட்ல உங்க வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கல்யாணமோ, இல்ல வளகாப்போ, இல்ல காது குத்து விசேஷமோ ரொம்ப விமர்சையா நடக்க போகுது. உங்கள பார்த்து பொறாமப்பட்டவங்கலாம் வாயடைச்சு போற அளவுக்கு உங்க வீட்டு சுபகாரியம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும்போது உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்கள தேடி வருவாங்க. இத்தனை நாள் உங்கள மதிக்காதவங்க, உங்கள ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் அவங்களா உங்ககிட்ட பேசுவாங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே பாசத்துக்கு அடிமையானவங்க. யாராவது உங்ககிட்ட 2 வார்த்தை அன்பா பேசினா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பீங்க. அதே அன்பால தான் நீங்க பலமுறை ஏமாந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு நல்லது செய்றவங்க யாரு, துரோகம் செய்றவங்க யாருன்னு இப்ப நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். யார நம்பலாம், யார நம்பக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு பிறக்கும். அதனால பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு புதுசா வர உறவுகளை ஏத்துக்குவீங்க. ஆனா அதே சமயம் ரொம்ப ஜாக்கிரதையாவும் இருப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் போது உங்களுடைய மன அழுத்தமும் தானாவே குறைஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல் எல்லாம் மாறி ஒரு பெரிய அந்யோன்யம் உருவாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசிக்கிற அந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. 6வது கதவு உங்களுக்கான குலதெய்வ அருளும் தெய்வ அனுகூலமும் கிடைக்க போற மாபெரும் வரம். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு குலதெய்வம் அருள் இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. கடந்த காலங்களை உங்களை அறியாமலே நீங்க செஞ்ச சில தவறுகளால அல்லது குலதெய்வ வழிபாட்டை சரியா செய்யாதால உங்களுக்கு சில பின்னடைவுகள் வந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த குலதெய்வமே நேர்ல உங்க கையை பிடிச்சு தூக்கி விட போகுது. உங்களுக்கு
இருந்த பெரிய ஆபத்துல இருந்து உங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி காப்பாத்துறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. போகும்போதோ இல்ல ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஏதோ ஒண்ணு என்ன காப்பாத்திடுச்சுன்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அது வேற யாரும் கிடையாது. உங்களுடைய குலதெய்வம் தான். இந்த நாட்கள்ல உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் தானாகவே அமையும். அப்படி அமைஞ்சா அத கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. அங்க போய் நின்னு உங்க கஷ்டங்கள் எல்லாம் கண்ணீரோட கொட்டி தீர்த்துருவாங்க. நீங்க கேட்கறது எல்லாத்தையும் அந்த தெய்வம் அள்ளி தரும். உங்க வீட்ல ஒரு சின்ன விளக்கு ஏத்தி வச்சு மனசார வேண்டுங்க. உங்க பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும். நிறைய மகர ராசி நேயர்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்த சுமந்துக்கிட்டு வெளிய சிரிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் பல பேருக்கு தெரியாது. நீங்க ரொம்ப புத்திசாலி. எந்த ஒரு வேலையும் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா, அந்த திறமைக்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் உங்களுக்கு சரியா அமையல. நீங்க ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சா, அதுல 1000 தடங்கல்கள் வந்திருக்கும். ஆனா, இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்க செய்ய போற சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒரு பெரிய வெற்றிய தேடித் தரும். உங்கள இவ்வளவு நாள் முட்டாளா நெனச்சவங்க எல்லாம் உங்க திறமைய பார்த்து மிரண்டு போய் நிப்பாங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து உருவாகும். குறிப்பா அரசு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். போட்டித் தேர்வுகள கலந்துக்கிற மாணவர்கள் ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பெரிய சாதனை பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான அனுமதி, அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெளிநாட்டு பயணம் ரொம்ப சுலபமா அமையும். இது எல்லாமே உங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சதுனால நடக்கிற அற்புதமான விஷயங்கள். கடைசியா திறக்க போற அந்த 7வது கதவு என்ன தெரியுமா? இதுதான் உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போற மிகப்பெரிய வரம்ங்க. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் உங்களுடைய நீண்டகால கனவு நிறைவேறுவதற்கான வரம். பல வருஷமா மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆசைய வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு சொந்த வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா யாருடைய பயமும் இல்லாம சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம். அத வெளிய சொன்னா நடக்குமோ, நடக்காதோன்னு பயந்து பயந்து உங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. அந்த ஆசை இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படியே கண்ணு முன்னாடி நிஜமா மாறப்போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து வச்சு கடவுள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிச கொடுக்க போறாரு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி, திடீர்னு ஒரு நபர் மூலமாவோ, இல்ல ஒரு எதிர்பாராத சந்திப்பு மூலமாவோ உங்கள தேடி வரும். அந்த செய்திய கேட்கும்போது உங்க கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் தானா வரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உங்க வீட்டு கதவ தட்டப் போகுது. மகர ராசிக்காரங்கள பத்தி பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, நீங்க பல பேர்கிட்ட ஏமாந்து, அடிபட்டு, மிதிபட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய பாடத்த கத்துட்டு இருக்கீங்க. அதனால தான் யாரையும் சுலபமா நம்ப மாட்டேங்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்கப் போற இந்த 7 மாபெரும் அற்புதங்கள நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். கசப்பான நினைவுகள எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்க, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நெனச்சு உங்க மனச நீங்களே போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா, அவங்களுக்கான தண்டனை இயற்கை ரொம்ப சரியா கொடுக்கும். நீங்க உங்களுடைய எதிர்காலத்த பத்தி மட்டும் தான் இனிமே யோசிக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு புது பிறவி மாதிரி அமையப் போகுது. அதனால எதையுமே நல்லதாவே நடக்கும்னு மனசார நம்புங்க. உங்க நம்பிக்கைக்கு மாபெரும் சக்தி இருக்கு. அதனால எந்த இடத்துலயும் விட்டுறாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு பணவரவு அதிகமாகும் போதோ, இல்ல தொழில்ல ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் போதோ, உங்ககிட்ட உதவி கேட்டு பல பேர் வருவாங்க. மகர ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் நிப்பாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க யாருக்கு உதவி செய்றீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்கள பயன்படுத்தி முன்னேறணும்னு நினைக்கிற சுயநலவாதிகள் உங்கள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. அதனால உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க உண்மையாகவே கஷ்டப்படுறாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி பெரிய அளவுல பணத்த கடனா கொடுக்கவோ, இல்ல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ இந்த நேரத்துல கண்டிப்பா செய்யாதீங்க. உங்க உழைப்புல வந்த பணத்த உங்க குடும்பத்துக்காகவும், உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் மட்டும் சேமிச்சு வைங்க. சின்ன சின்ன விஷயங்கள நீங்க சரியா கடைபிடிச்சாலே போதும். உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படி எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு நீங்க ஆச்சரியப்பட்டு யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கிரக பலன் இருக்குது. உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நன்மைகளையும் வட்டியும் முதலுமா கொடுக்கிற நேரம் இது. அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உங்க ராசி மேல ரொம்ப வலிமையா விழ ஆரம்பிச்சு வரப்போகிற அந்த குரு பயிற்சியோட முழுமையான நல்ல தாக்கம் தான் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு பிரம்மாண்டமான வசத்த தான் கொண்டு வரப்போகுது. இத்தனை வருஷமா இருட்டுக்குள்ளேயே கடந்த உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க. குருவோட பார்வையால நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். உங்கள பார்த்தாலே ஒரு வசீகரம் தெரியும். அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா ஒரு அற்புதமான நிலையில அணிவகுத்து நிக்குது. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், கண் திஷ்டி ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஏறி வரும்போது அவனை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு கண்ணு உறுத்தத்தான் செய்யும். நீங்க புதுசா ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, இல்ல உங்க வீட்ல ஒரு சுபகாரியம் நடந்தாலும் சரி, வெளியில சிரிச்சுட்டே வாழ்த்து சொல்றவங்க, மனசுக்குள்ள இவனுக்கு எப்படிடா இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு வயித்தெரிச்சல் படுறவங்க. ம
படுவாங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப வெளிப்படையானவங்க. உங்க மனசுல யாரும் எதையும் வச்சுக்காம எல்லார்கிட்டயும் சகஜமா பழகிடுவீங்க. ஆனா, உங்க சந்தோஷத்த பத்தியோ, உங்க வரவ பத்தியோ இனிமே யார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்காதீங்க. உங்க வீட்டுக்கு வரவங்க கண்ணு படுற மாதிரி வாசல்ல ஒரு படிகாரம் கட்டி வைங்க. தொங்க விடுங்க. இல்லன்னா ஒரு திருஷ்டி பூசணிக்காய் கட்டி வைங்க. மத்தவங்களோட பொறாம பார்வை உங்க குடும்பத்தோட சந்தோஷத்த எந்த விதத்திலயும் குறைச்சிடக்கூடாது. நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கை, கால் கழுவிட்டு உள்ள வர்றது ரொம்ப நல்லது. உங்க வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஏற்றம் வரும்போது நீங்க மறக்கக்கூடாத ஒரு விஷயம், உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு தோள் கொடுத்தவங்க, நீங்க ஒண்ணுமே இல்லாம நின்னப்போ உங்க மேல நம்பிக்கை வச்சு, உங்களுக்கு ஆதரவா இருந்த உங்க வாழ்க்கை துணை, உங்க பெத்தவங்க, அவங்க உண்மையான கண்கள். இவங்க எல்லாமே எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதீங்க. பணம் வரும்போது ஆனா உண்மையான உறவுகள் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரம். உங்க வாழ்க்கை துணைகிட்ட உங்க சந்தோஷத்த பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத வாங்கி குடுத்து அழகு பாருங்க. உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோவிலுக்காவது போய் மனசார சாமி கும்பிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுதான் செய்யறது இல்லன்னா, படிக்க கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய செய்யறது உங்க புண்ணிய கணக்க இன்னும் அதிகமாக்கும். நீங்க செய்கிற ஒவ்வொரு தர்மமும் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்கள பாதுகாக்கும். கடவுள் உங்களுக்கு 7 கதவுகள திறந்து 7 மாபெரும் வரங்கள கொடுத்தாலும், உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. அதிர்ஷ்டம் வந்துருச்சு, இனிமே நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு தயவு செஞ்சு சோம்பேறித்தனமா உட்கார்ந்துராதீங்க. மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பெயர் போனவங்க. உங்க உழைப்பு மேல உங்களுக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு தான் கடவுளையே திருப்பி பார்க்க வச்சிருக்குது. அதனால உங்க தொழில்லயோ, வேலையிலயோ இன்னும் அதிகமா கவனம் செலுத்துங்க. புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைச்சா, அத தாராளமா இந்த நேரத்துல கத்துக்கணும். உங்க அறிவ வளர்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப சரியான நேரம். காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பா அமையணும்னு மனசார நினைச்சுக்கிட்டு உங்க வேலைய தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மறை எண்ணங்கள் தான் உங்களுக்கு பெரிய வெற்றிய தேடி தரப்போகுது. வரப்போற நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் வரிசையா அணிவகுத்து வரப்போகுது. அத முழுமையா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காலையில எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. படுக்கைய விட்டு எழுந்ததுக்கு முன்னாடி உங்க 2 உள்ளங்கையிலயும் ஒண்ணா சேர்த்து பார்த்து, உங்க இஷ்ட தெய்வத்தையோ, இல்ல குலதெய்வத்தையோ மனசார வேண்டிக்கிட்டு, "இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா அமையப் போகுது" அப்படின்னு 3 தடவ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்க கால்கள கீழ வைங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியுமா? ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி ஒளிஞ்சிருக்குது. உங்க மனசுக்குள்ள நீங்க விதைக்கிற அந்த நல்ல எண்ணம் தான் அன்னைக்கு நாள் முழுக்க உங்கள ஒரு பெரிய வெற்றி பாதையில கூட்டிட்டு போகப் போகுது. இத்தன வருஷமா உங்கள பாடாப்படுத்தின கஷ்டங்கள் எல்லாமே இனிமே காத்துல பறந்து போகப் போகுது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப சீக்கிரமாவே கண்கூட பார்க்க போறீங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப பொறுமையானவங்க. ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு பெரிய தோரணை கடந்த சில வருஷங்களா அமைஞ்சிருக்குது. இனிமே அந்த மாதிரி ஒரு இருண்ட காலம் உங்க வாழ்க்கையில வரவே வராது. அதே மாதிரி இந்த நாட்கள்ல உங்க சாப்பாட்டு விஷயத்திலயும், உங்க ஆரோக்கியத்திலயும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். வேலை வேலைன்னு ஓடிட்டு உங்க உடம்ப நீங்க ரொம்பவே வருத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யாரு நல்லது செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, நீங்க மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் ஓடி ஓடி செஞ்சிருப்பீங்க. அதனால கடைசியில உங்களுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட, ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லாம தனிமையில கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த தனிமை கொடுத்த வலி இனிமே உங்க வாழ்க்கையில இருக்காது. உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன குறைபாடுகள் கூட இப்ப தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராம பல சம்பவங்கள நினைச்சு அழுதுட்டு இருந்தவங்க கண்கள்ல இனிமே ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரப்போகுது. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு இப்ப நீங்க முழுசா உணரப் போறீங்க. உடம்புல ஒரு சுறுசுறுப்பு வந்து மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்துட்டாலே மனுஷன் பாதியில இருந்து வெளிய வந்துடுவாங்க. அந்த ஒரு பெரிய விடுதலைய இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உறுதியா தரப்போகுது. உங்க தொழில்லயும், வியாபாரத்திலயும் நீங்க சந்திக்க போற மாபெரும் லாபத்த பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா, அத தக்க வச்சுக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய லாபமோ, பணவரமோ வரும்போது தேவையற்ற செலவுகளும் உங்கள அறியாமலேயே தேடி வரும். ஆடம்பரமான விஷயங்களுக்கு காசு கரியாக்கிறத விட்டுட்டு, உங்களுடைய எதிர்கால முதலீடுல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துங்க. ஒரு சின்ன நிலம் வாங்குறதோ, இல்ல ஒரு தங்கம் வாங்குறதோ உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய மலை போல வந்து நிக்கும். ஆனா, மகர ராசிக்காரங்க பணத்த சம்பாதிக்கிறத விட, அத எப்படி சரியா சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப திறமையானவங்க. அந்த திறமைய இப்ப நீங்க முழுசா பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. உங்கள சுத்தி நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் ரொம்ப அமைதியா வேடிக்கை பாருங்க. யார்கிட்டயும் போய் நான் இப்படி சாதிச்சுட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு தற்பெருமை பேசாதீங்க. உங்க வெற்றி தான் ஊர் முழுக்க சத்தமா பேசணுமே தவிர, நீங்க பேசக்கூடாது. அந்த அமைதி தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து வரப்போற அத்தனை நன்மைகளையும் பத்திரமா பாதுகாத்து உங்ககிட்ட ஒப்படைக்க போகுது. மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இத்தனை நாளா வீட்ல மாடா உழைச்சு ஓடா தேஞ்சிருப்பீங்க. நீங்க செய்யற வேலைக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே உங்க குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. வேலைக்கு போற ஒரு பெண்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க எல்லாம் உங்க திறமையை பார்த்து வாயடைச்சு போய் நிற்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உங்க புகுந்த வீட்டுல உங்களை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் உங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா
நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பொண்ணா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் கடவுள் ஒரு பெரிய சந்தோஷத்த உங்க மடியில கொண்டு வந்து சேர்க்க போறாரு. அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம். படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம எத்தனையோ இடங்கள்ல ஏறி இறங்கி அவமானப்பட்டிருப்பீங்க. பல பேர் மத்தியில என்ன இன்னும் வேலைக்கு போகலையான்னு கேட்குற அளவுக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி போயிருப்பீங்க. ஆனா, இனிமே உங்க நேரம் முழுசா மாறிடுச்சு. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு வேலைக்கான அழைப்பு தேடி வரும். அதுவும் நீங்க கேட்ட சம்பளத்த விட அதிகமாவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகள கலந்துக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது. உங்க எதிர்காலத்த பத்தி உங்களுக்குள்ள இருந்த அத்தனை பயமும் விலகி ஒரு பெரிய நம்பிக்கை உங்க மனசுல ஆழமா பதிய போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய நிலைமைக்கு நீங்க வரப்போறீங்க. இந்த மாற்றங்கள் நடக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை இருண்டு போச்சு, நமக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காதோன்னு உங்களை நீங்களே பாழாக்கி நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா நடக்கிறத பார்க்கும்போது உங்க மேல உங்களுக்கே ஒரு பெரிய மரியாதை மாறும். நாங்களும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது தைரியம் உங்க மனசுல ஆழமா ஊறும். ஆனா இந்த தைரியம் யாரையும் தடுத்து நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கணுமே தவிர இதுல கர்வம் கொள்ளக்கூடாது. மகர ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப எளிமையானவங்க. அந்த எளிமை தான் உங்களுக்கான அழகுங்க. அந்த எளிமையை நீங்க எந்த காலத்துலயும் யாருக்காகவும் ஏமாத்திக்காதீங்க. உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. அந்த சுத்தமான மனசுக்கு கடவுள் கொடுக்கிற மாபெரும் பரிசு இந்த 7 கதவுகள் திறக்கப்படுற அற்புதமான விஷயம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய மாயாஜாலங்கள் சாதாரணமான விஷயமே கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா 2026ல நடக்க போற மாபெரும் குருப்பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோட்டமா, ஒரு அஸ்திவாரமா தான் இந்த நாட்கள் அமைய போகுது. குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்க போற ராஜயோகத்துல நீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். இத்தனை வருஷமா நீங்க தொட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நம்ம வாழ்க்கை இப்படி கண்ணீர்லயும் கடனிலையும் முடிஞ்சிருமான்னு ரொம்ப விரக்தியிலும் உச்சத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் வந்துதான் ஆகணுங்க. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான சூரிய உதயமா வரப்போற நேரம் இது. ராசிநாதன் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு செய்ய போற நன்மைகளை பார்த்து நீங்களே இது கனவா இல்ல நனவான்னு கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு மாபெரும் அதிர்ஷ்டங்கள் உங்க கதவை தட்ட போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்க போற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி, அதுல மத்தவங்களோட தலையீட்டை அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. மகர ராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தி. இவங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க நல்லதுக்கு சொல்ற மாதிரியே சொல்லி உங்களை பல தடவை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. அந்த தப்பை இனிமே உங்க வாழ்க்கையில எந்த காலத்திலயும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய உள்ளுணர்வு இருக்கும். உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தைரியமா செய்யுங்க. குறிப்பா பணம் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம கூட பிறந்தவங்க தானே இப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. பணம் காசுன்னு வரும்போது உங்களை தேடி வருவாங்க. அது இல்லாதப்போ உங்களை எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறது அந்த பழைய கசப்பான உண்மைகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உங்க உழைப்புல வந்த ஒவ்வொரு காசும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் மட்டும்தான் பயன்படணும். இந்த நாட்கள்ல உங்க வீட்டுல ஒரு தெய்வீகமான சூழ்நிலை எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. காலையிலயும் சாயங்காலமும் வீட்டுல ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசார வேண்டுங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல வாசல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சாம்பிராணி போடுறது, நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும் பேசுறதுன்னு உங்க வீட்டை ஒரு கோவில் மாதிரி மாத்துங்க. ஏன்னா மகாலட்சுமி உங்க வீடு தேடி வரும்போது உங்க வீட்டுல சண்டை சச்சரவோ இல்லை ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றதோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை மனசால மதிச்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அடுத்தவங்க வயிறு எறிகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அவங்க மனசு நொந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் தான் இனி 7 வரங்களையும் முழுமையா உங்களுக்கு கிடைக்க செய்யும். நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். உங்களோட பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாமே உங்க வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்க மனசுல ரொம்ப நாளா சொல்ல முடியாத குறை முற்றிலுமா நீங்க போகுதுங்க. சில விஷயங்கள்ல நம்ம தப்பே பண்ணாம மத்தவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுட்டாங்களே, நம்ம நல்ல மனசு யாருக்குமே புரியலேன்னு ரொம்பவே தனிமையில புழுங்கி எழுதிருப்பீங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே அவங்களுக்கான நியாயத்தை யார்கிட்டயும் போய் கெஞ்சி கேட்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியா எல்லார்கிட்டயும் ஒதுக்கிடுவாங்க. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழி இருக்குன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அந்த கடவுளே நேர்ல வந்து உங்களுக்கான நியாயத்தை தீர்த்து வைக்க போறாரு. உங்களை தப்பா பேசுறவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, அவங்க செஞ்ச தப்பை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுற சூழ்நிலை தானாவே உருவாகும். யார்கிட்டயும் போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலமும் நேரமும் உங்களுக்கு சாதகமா மாறி உங்களுடைய உண்மையான குணத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்ட போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திடீர்னு சில நல்ல மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தூணா
இருந்து உங்கள தாங்கி பிடிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க நம்புனவங்க எல்லாம் உங்கள நடுத்தெருவுல விட்டுட்டு போனப்போ, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வரும். அதுவும் ஒரு தக்க சமயத்துல கிடைக்கிற பண உதவியா இருக்கலாம், இல்லன்னா உங்க தொழில்ல ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கலாம். கடவுள் எப்பவுமே நேர்ல வந்து உதவி செய்ய மாட்டாரு. யாராவது ஒருத்தர் ரூபத்துல தான் வருவார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது 100க்கு 100% உண்மை அப்படிங்கிறத நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ஆழமா உணர்வீங்க. அந்த புது உறவுகள கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை கட்டாயம் ஏற்பட போகுதுங்க. அதே சமயம் உங்க குடும்பத்துல சில சுப செலவுகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அத பார்த்து நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். கையில காசு நிக்காம செலவு இருக்குதேன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா, நீங்க செய்ற செலவுக்கு தகுந்த மாதிரி பல மடங்கு வருமானமும் உங்க வாசல தேடி வந்துட்டே தான் இருக்கும். ரொம்ப வருஷமா குடும்பத்தோட ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியலையே, நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் செய்ய முடியலையேன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வளர்ந்திருக்கும். அந்த ஏக்கம் எல்லாம் இப்ப முழுசா தீரப்போகுது. உங்க பிள்ளைகளோட முகத்துல ஒரு பெரிய நிம்மதியான சிரிப்ப நீங்க பார்க்க போறீங்க. அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. வீட்ல எப்பவும் ஒரு கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். இந்த சந்தோஷத்தை எல்லாம் நீங்க முழுசா அனுபவிக்கிறதுக்கு இவங்க மனச நீங்க எப்பவுமே லேசா வச்சுக்கணும். பழைய கடன்கள சுமந்துக்கிட்டே இருந்தா புது சந்தோஷத்துக்கு அங்க இடமே இருக்காதுங்க. அதனால மனச ரொம்ப சுதந்திரமா விட்டுருங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் இருந்த அரசியல் எல்லாமே சுத்தமா மறைஞ்சிடும். உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க, உங்கள வச்சு எதையாவது சாதிக்கலாம்னு நினைச்சவங்க எல்லாரும் உங்க வழியில இருந்து தாங்களாகவே விலகிடுவாங்க. உங்களுடைய நேர்மைக்கும், உங்களுடைய கடின உழைப்புக்கும் மேலதிகாரிகள் மத்தியில ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடமாற்றம், மனமாற்றம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிடைக்கும். அதனால தினமும் வேலைக்கு போகும்போது இருந்த ஒரு விதமான சலிப்பு நீங்க ரொம்ப உற்சாகமா உங்க வேலைய செய்ய ஆரம்பிப்பீங்க. தொழில் செய்றவங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இந்த ஒப்பந்தம் மூலமா உங்க வியாபாரம் பல மடங்கு பெருகப் போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகுற மாதிரி இந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன கெட்ட பழக்கம், அதாவது கோவத்த மட்டும் நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு கோவம் வந்தா சுத்தி இருக்கிறவங்க யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்க. அந்த கோவத்த மட்டும் நீங்க முழுசா கட்டுப்படுத்திட்டா, உங்க வாழ்க்கையில வர அத்தனை வெற்றிகளையும் யாராலயும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் ஒண்ணு இருக்குது. அத பரிகாரம்னு சொல்றத விட ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம். காலையில குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்துவீங்க. அந்த விளக்கு வெளிச்சத்துல நின்னு உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாள ஆரம்பிங்க. எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உங்க மனசுக்குள்ள வராத அளவுக்கு உங்கள நீங்களே பாதுகாத்துக்கோங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த சுத்தம் உங்க வீட்லயும் இருக்கணும், உங்க மனசுலயும் இருக்கணும். உங்க வீட்டை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோங்க. வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, வீட்ல நல்ல வாசம் வீசுற மாதிரி சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள நேர்மறையான சக்திய கொண்டு வரும். இந்த சக்தி தான் உங்களுக்கு வரப்போற அத்தனை அதிர்ஷ்டங்களையும் முழுமையா ஈர்த்து கொடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருந்திருப்பீங்க. சின்னதா ஒரு வலி வந்தா கூட ஏதாவது ஒரு பெரிய வியாதியா இருக்குமோன்னு உங்க மனசை போட்டு பயமுறுத்தி இருக்கும். பல வைத்தியர்கள் கிட்ட போயிருப்பீங்க. எந்த பலனும் கிடைச்சிருக்காது. அந்த பயம்லாம் இனிமே சுத்தமா நீங்கிடும். உங்க உடம்புல ஒரு பெரிய தெம்பு வரப்போறது. ரொம்ப நாளா வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப மருந்துகள் நல்லபடியா வேலை செஞ்சு உடம்புல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். காலையில எந்திரிக்கும் போது ஒரு பெரிய உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. அந்த சுறுசுறுப்பு நீண்ட நாள் முழுக்க இருக்கும். மனசுல நிம்மதி வந்துட்டாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி காணாம போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற பெரிய பெரிய கவலைகள் எல்லாமே தீர போறதுனால உங்க ஆரோக்கியமும் ரொம்பவும் பிரமாதமா இருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல தயங்க மாட்டீங்க. அந்த குணத்தை எப்பவும் மாத்திக்காதீங்க. உங்களுக்கு வரப்போற பணத்தை ரொம்ப கவனமா உங்க குடும்பத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் சேமிச்சு வைங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உங்களை ஏமாத்தினவங்களை பத்தி இனிமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. அவங்களுக்கான பதில காலம் ரொம்ப சரியா சொல்லும். நீங்க உங்களோட அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி ரொம்ப வேகமா அடியெடுத்து வைக்க போறீங்க. இத்தனை நேரம் இந்த பதிவை ரொம்ப பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த மாபெரும் வசந்த காலத்தை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னு நான் அந்த இறைவனை மனசார வேண்டிக்கிறேங்க. உங்க வீட்டுல எப்பவுமே சுபகாரியங்கள் நடந்து சந்தோஷம் நிலைச்சிருக்கணும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். தொழில் பெரிய அளவுல லாபம் கிடைச்சு உங்க கடன்கள் எல்லாம் அடைபட்டு நிம்மதியா ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். உங்க குலதெய்வத்தோட அருள் எப்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களுக்கு காக்கட்டும்ங்க. தொடர்ந்து உங்க நல்ல மனசு எல்லா நன்மைகளும் தேடி வரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.